வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிரும் பூசணிக்காயும் போட்டு ஒரு கடையில் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், வரமிளகா 2, அதுக்கப்புறம் இஞ்சியும் வெள்ளைப்பூடு இருக்கு இல்லையா, அது சின்னதாக வெட்டி வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் தட்டி கூட போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரும் இல்லையா, அது மாதிரி பொன்னிறமாக நல்லா வரணும். இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு நம்ம பெருங்காயமும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அது நான் ஒரு 1/4 பூசணிக்காய் இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் அந்த பூசணிக்காய் நல்லா அந்த எண்ணெயிலே வேகணும். வெந்து ஒரு ப்ரௌன் கலராக வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 2 தக்காளி சின்னதாக இருக்கும், அது பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. நான் 2 சின்னதாக இருந்தனால 2 வெட்டி போட்டிருக்கேன். போட்டு அதை வதக்கி விட்டுட்டு அது மேலேயே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த தக்காளி கொஞ்சம் மசியணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை அப்படியே இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் பாலக்கீரை இருக்கு இல்லையா, அது கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கீரையும் இது கூடயே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாலக்கீரை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேணாம். ஆனால் கீரை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, அதனால தான் போட்டிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இது அந்த கீரை விடுற தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள். கீரை, பூசணிக்காய் எல்லாமே செம்மையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் நான் பாசிப்பயிர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட கலந்துக்கலாம். இந்த பாசிப்பயிரை நீங்கள் அப்படியே வேக வச்சும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வறுத்து அதுக்கப்புறம் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா எல்லாமே வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க மேலாக. போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட பாசிப்பயிறு கடையில் ரெடி ஆயிடுச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலராக இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே இந்த பயிரோடு சேர்ந்து அந்த கீரை, பூசணிக்காய் அதெல்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். இது மேலே நான் கொஞ்சமாக பட்டர் வச்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.